ஹே கைஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி மினி விலாக் தான். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து செலப்ரேட் பண்ணுறத நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன். காலையிலேயே போயிட்டு துண்டுலாம் வாங்கணும் அப்படின்ட்டு வீட்டில் சொன்னாங்க. சரி, நானும் துண்டுலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு அண்ணன் கடைக்கு போனேன். 2 துண்டு என்னமோ தான் நான் வாங்கினேன். சரி, பெயிண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு பெயிண்ட்டும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் இருந்து எல்லோரும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால ஜூஸ் பாட்டில் ஒரு ரெண்டு வாங்கினா போதும்னு நினைக்கேன். சரி, அதோட 2 வாங்கிட்டு இதை எப்படி இப்போ எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் டாஸ்க்கு. சரி, அப்படியே ஏறி உட்காந்துட்டு பைக் எடுத்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அதை வந்து பழுது திரிச்சதெல்லாம் கட்ட சொன்னாங்க. கட்ட சொல்லவும் இது வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்குது. என்னென்னா இவங்க எல்லா பேரையுமே நம்ம வந்து இன்றைக்கி குளிவாட்டணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மாட்டுப் பொங்கலில், அதனால இவங்க எல்லாரையும் குளிவாட்டிகிட்டு இருந்தேன். பட் இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கழித்து தான் இதை போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா லேட்டாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். நான் எடிட் பண்ணுறதே கொஞ்சம் லேட்டாக தான் எடிட் பண்ணுறேன். இது வந்து என்னோடய பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் போடுறேனே தவிர இவையை பார்க்கணுன்னா நான் போடலை. நான் இந்த டைமிங்கில் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். அப்படியே எல்லா பேரையும் குளிவாட்டி பொட்டுலாம் வச்சு விட்டு எல்லா பேரையும் ஜோடிச்சாச்சு. இன்னி வந்துட்டு நம்ம போய் குளிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லா பேரையும் குளிவாட்டிட்டு சரி இந்தா உனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது எனக்கான ட்ரெஸ்ஸு இல்லை. இது வந்து எங்கள் அப்பா கூடையது. இது எனக்கு கரெக்டாக இருக்கானு தெரில. பார்ட் 2ல் பார்க்கலாம். பை.